ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ரேக்ஸ். வெல்கம் டு ரேக்ஸ் மைனிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைனிங் பூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மைனிங் பூல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மைனிங் பூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி மைனர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களோட மிஷின்ஸை வந்து இன்டர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா பிளாக் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்காகவும் நிறைய ஏர்ன் பண்ணவும் அவங்க வந்து அதை கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூல்ஸில் வந்து நம்ம வந்து மைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சப்ஷன், அப்புறம் வந்து எனர்ஜி இன்டென்சிவாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணும், ஓகேங்களா. அப்புறம் வந்து இது வந்து செக் பண்ணுங்கள், மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் கணக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து அதை வந்து செக் பண்ணி அப்புறம் வந்து ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் இருக்கும். இந்த ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் வந்து இது வந்து டீகோட் பண்ணுறதால அது வந்து ஒவ்வொரு பிளாக்கும் அதால் ஏர்ன் பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மைனிங் பூல் வந்து டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அதை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நார்மலாக என்னென்ன பேமெண்ட் மெத்தட்னு பார்த்திங்கன்னா பிபிஎஸ், பிபிஎஸ் ப்ளஸ் பிபிஎல்என்எஸ், இதுதான் காமனாக இருக்கிற மெத்தட்ஸு. பார்த்திங்கன்னா இது என்னென்னு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மைனிங் பூல்ஸ் வந்து அதில் வந்து மைன் பண்ணுவாங்க. எல்லா மைனர்ஸும் அவங்களோட மிஷினை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணி மைன் பண்ணி அதில் வந்து சோலோ மைனிங் இருக்குது, பூல் மைனிங் இருக்குது. அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பூல் மைனிங்னால் எல்லோரும் அதில் வந்து மைன் பண்ணுவாங்க. அவங்களோட ஹேஷ் பவர் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க. அதில் வந்து பிளாக் கிடச்சிச்சின்னா இந்த பிளாக்கில் வந்து ரிவார்டு இருக்கும். இந்த ரிவார்டு வந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நாங்கள் இன்னொருத்தர் 3 பேர் இருப்போம். 3 பேர் சேர்ந்து பூல் மைனிங் பண்ணோம்னா 3 பேர்த்துக்கும் இப்போ எவ்வளோ 6 ரூபா கிடைக்குதுன்னு வச்சு, 6 ரூபா கிடைக்குதுன்னா எனக்கு 2 ரூபா, உங்களுக்கு 2 ரூபா, இன்னொருத்தருக்கு 2 ரூபா, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 3 பேர்த்துக்கும் அந்த ரிவார்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதில் வந்து இதில் எத்தனை பேர், இப்போ 3 பேர் நான் சொன்னேன், இது 1000 பேர் 10,000 பேர் எவ்வளோ பேர் வேணால் இருக்கலாம். அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்காக. அதுதான் மைனிங் பூல். இதுதான் மைனிங் பூலோட பேசிக் கான்செப்ட். இப்படி தான் ஒவ்வொரு மைனிங் பூலும் ஒர்க் ஆகுது. இதில் நிறையா மைனிங் பூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு விதமான மைனிங் பூல்ஸ் இருக்குது. இல்லை ஒவ்வொரு பூல்ஸ் வந்து மல்டி காயின் பூல்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பிட்காயினு, எக்ஸ்எம்ஆர், வேறு ராப்டோரியம், பிட்டோரியம், இதுக்கெல்லாம் தனித்தனி மைனிங் பூல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ பாருங்கள், இது ஒரு வெப்சைட், மைனிங் பூல் ஸ்டேட்டஸுங்கிற வெப்சைட். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்புறம் எஃபிஷியண்ட்டான வெப்சைட். பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு காயின் வேணும். அந்த காயின் வந்து நான் மைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த காயின் எந்த பூலில் இருக்குது, எங்கே இருக்குது, எவ்வளோ அதோட டிஃபிகல்ட்டி, ஹேஷ் ரேட் எவ்வளோ, இதெல்லாம் உங்களால் பார்க்க முடியல. அது பார்க்க முடியும்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்எம்ஆர் வீடியோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸ்எம்ஆர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், மொனிரோ பார்த்திங்கன்னா ரேண்டமெக்ஸ் அல்காரத்தில் ஒர்க் ஆகுது. பாருங்கள், நீங்கள் அல்காரத்தும் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ரேண்டமெக்ஸ் தான் மொனிரோவோடது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நேனோ பூல் தாங்க டாப். பாருங்கள், பூல் ஃபீஸ் வந்து 1%. இப்போ வந்து அந்த ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. இங்கே ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து அதில் மைன் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளே போய் உங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. பாருங்கள், 1%, 0.6%. பாருங்கள், சோலோ இது ஹேஷ் வேல்ட்டில் வந்து பாருங்கள், பூல் மைனிங் பண்ணால் 0.9, சோலோ பண்ணாலும் 0.9. ஆனால் சப்போர்ட் எக்ஸ்எம்ஆர் பாருங்கள் 0.6. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான பூல். இது நான் இதில் அதிகமாக பண்ணுவேன். அதுக்கான வீடியோ நம்ம போடுவோம் சீக்கிரமாக. இப்போ பாருங்கள், நெட்வொர்க் வந்து 2.8 ஜிகாஹேஷு, ஹேஷ் ரேட் வந்து 2.86 ஜிகாஹேஷு. பாருங்கள், இப்போ மட்டும் பர் செகண்டுக்கு ஜிகாஹேஷ் பர் செகண்டு பார்த்திங்கன்னா 845. இது பாருங்கள் 797. அதிகமான ஹேஷ் ரேட் இருந்தால் அதிகமான பிளாக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இதில் வந்து நேனோ பூல் வந்து அதிகமான ஹேஷ் ரேட் இருக்கு. பாருங்கள், 845 845 இருக்கிறதால பாருங்கள், லாஸ்ட் ஃபவுண்டு
பிளாக் ஹைட் வந்து இவ்வளோ. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஹேஷ் ரேட்னா என்ன, பிளாக்னா என்ன, பிளாக் ஹைட்னா என்ன. பாருங்கள், ஒரு பிளாக் இந்த முனிரோ பிளாக் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்குன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுமாதிரி சப்போர்ட் எக்ஸ்எம்ஆரில் 7 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதாங்க எந்த அளவுக்கு வந்து ஹேஷ் ரேட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து லேட் ஆகும் பிளாக் ஃபைன் பண்ணுறதுக்கு. அதிகமான ஹேஷ் ரேட்டுன்னு பாருங்கள், நானோ பூல் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபீஸ் இருக்குது நமக்கு. பாருங்கள், 1% ஃபீஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுமாதிரி எல்லா மைனிங் பூல் அந்த காயினை வந்து எந்தெந்த மைனிங் பூலில் நம்மளால் மைன் பண்ண முடியுமோ எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வெப்சைட் மூலிமா. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பாருங்கள், வேறு என்ன இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஸ்டேட்டஸ் மாதிரி காட்டும், அப்டேட்லாம் என்னென்னு காமிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வாங்க, இதாங்க மெயின். பொதுவாக இது வந்து மொனிரோ நெட்வொர்க், மொனிரோ பூல். பார்த்திங்கன்னா இது வந்து மேஜரான இடத்த யார் பிடிச்சிருக்காங்கன்னா சப்போர்ட் எக்ஸ்எம்ஆர் 37%. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானோ பூல். இதாங்க சப்போர்ட் எக்ஸ்எம்ஆர் தான் மேக்ஸிமம் எல்லாம் பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டீசெண்டான ஹேஷ் ரேட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஃபீஸும் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானோ பூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகம், ஆனால் ஹேஷ் ரேட் அதிகம். நெக்ஸ்ட்டு 2வது இடத்துல அதுதான் இருக்குது, 29%. அடுத்து ஹேஷ் வேல்ட்டு ஒரு நல்ல பூல் தான். அடுத்து 15 0.9. சப்போர்ட் எக்ஸ்எம்ஆர் வந்து நீங்கள் ஈஸியாக கன்ஃபிகர் பண்ணலாம். நானோ பூல்ஸ் ஈஸியாக கன்ஃபிகர் பண்ணலாம். சப்போர்ட் எக்ஸ்எம்ஆர் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு நீங்கள் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹேஷ் வேல்ட் ப்ரோ, அப்புறம் வந்து P2 பூல், எக்ஸ்எம்ஆர் பூல், 2 மைனர்ஸ், அப்புறம் இது மாதிரி நிறையா இருக்குங்க. இது மாதிரி எல்லா பூலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்புறம் வந்து டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குங்க, மேஜரான ஒரு இது. நம்மளோட ப்ராஃபிபிலிட்டி எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது டிஃபிகல்ட்டி தான். டிஃபிகல்ட்டி என்னன்னு ஒரு பேசிக்காக சொல்கிறேன். இப்போ டிஃபிகல்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மைண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், அதுதாங்க பேசிக்காக டிஃபிகல்ட்டிங்கிறது. நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் லோட் ஆகுது. சரி, நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க. அடுத்து வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது, என்னென்ன பேரில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து பினான்ஸ் இருக்குது, KuCoin இருக்குது, பினான்ஸ் இருக்குது, நெக்ஸெட் இருக்குது, கேட் இருக்குது, KuCoin இருக்குது, பிட்ரேட் இருக்குது, பிக் இருக்குது. பாருங்கள் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் எந்தெந்த பேரில் அது லிஸ்ட்டாக இருக்குது எல்லாமே இது காட்டுங்க. வால்யூம் எவ்வளோ, 24 எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பை அண்ட் செல் நடந்திருக்குன்னு வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ மெகா ஹேஷ். இங்கே வந்து மெகா ஹேஷ் வந்து நம்ம போடலாம். ஒரு 13 மெகா ஹேஷ்னால் 1300 ஹேஷ் பர் செகண்டுக்குன்னா அதுக்கு வந்து 13 மெகா ஹேஷ். பாருங்கள், டெய்லி எஸ்டிமேட் காயின் வந்து 2 XMR, அது 24/7 ஒன்றா தான் உங்களுக்கு இந்த எஸ்டிமேட் வரும். பாருங்கள், 411 USDT டெய்லி எஸ்டிமேட் ஏர்னிங்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஆகுது, 411 எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர்னா 34,164 ரூபா.35 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 ஹேஷ் ரேட், 13 மெகா ஹேஷ் உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா, அது பர் டேக்கு இது வந்து கால்குலேட் பண்ணுவோம். 13 மெகா ஹேஷ் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் அப்புறம் மாறுங்க. இது டிஃபிகல்ட்டி, உங்கள் பவர் ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து ஹேஷ் ரேட் எவ்வளோ, இதெல்லாம் பொறுத்து இது வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது எப்பயுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு காயின் நம்ம போகலாம். முனிரோ அடுத்தபடியாக இது இருக்குன்னா சஃபயர் இருக்குது.
பாருங்கள் சஃபைருக்கு வந்தோம்னா சஃபைர் பாருங்கள் ஹீரோ மைனஸில் பண்ணலாம். ஹீரோ மைனஸ் தாங்க பாருங்கள் டாப்பாக இருக்குது. 0.9% ஃபுல் ஃபீஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து ஹேஷ் ரேட்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. பிளாக் வெயிட்டும் இருக்குது. பிளாக் ஃபவுண்டும் இருக்குது. பாருங்கள் 10 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு பிளாக் ஃபவுண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்போமே பாருங்கள், இது வந்து மல்டி காயின் பூல். இது பாருங்கள், இது வந்து ஹீரோ மைனர்ஸ் பூலோட இது ஃபுல். இது பாருங்கள் முனிரோ ரேண்டம்னஸ் அல்காரிதம். அப்புறம் வந்து மெகாஹேஷ் 2.55 மெகாஹேஷ் இருக்குது ஹேஷ் ரேட்டு. அப்புறம் வந்து நெட்வொர்க் ஷேர் வந்து கம்மியாக இருக்குது. வேறு இதில் வந்து முனிரானா அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல. 35 ஹார்ஸ் முன்னாடி தான் கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் அதே சஃபைர் வந்தீங்கன்னா சஃபைர் பாருங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? இதாங்க இது ஒரு நல்ல வெப்சைட். நீங்கள் என்ன காயின் இப்போது சர்ச் பண்ணணும், நார்மலாக சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். மைனபிள் காயின்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். பிடிசியே எடுத்துக்குமே. பிடிசி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் 34 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பிடிசி பிளாக் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் ஃபீஸே கிடையாது இதில். ஓகேங்களா? ஆனால் இது வந்து FPPS. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேமெண்ட் மெத்தட்லாம் மாறும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். அது நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. பாருங்கள் பிட்காயினோட பூல்ஸ் இதெல்லாம் இதில் வந்து நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலாம். எந்தெந்த பூல் வந்து எவ்வளோ ஹேஷ் ரேட்டில் இருக்குது, டிஃபிகல்ட்டி அங்கே எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் ஃபவுண்ட் எப்போ, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இகேஷ். இகேஷ் பார்த்தீங்கன்னா இகேஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவும் SHA-256 அல்காரிதத்தில் தான் ஒர்க் ஆகுது. பாருங்கள் இதுவும் கொஞ்சம் ஃபீஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. நெட்வொர்க் ஷேரு, லாஸ்ட் ஃபவுண்டு 3 மினிட்ஸு. பாருங்கள் இது மல்டி காயின் பூல். இது டோஜ் காயின் இருக்குது, லைட் காயின் இருக்குது, பிட்காயின் இருக்குது, டேஷ் இருக்குது, கேஸ்பா இருக்குது, இத்திரியம் கிளாசிக் இருக்குது. பாருங்கள் இத்திரியம் கிளாசிக்லாம் 3 மினிட்ஸ் முன்னாடி தான் அங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கு. ஆனால் பாருங்கள் 1.27 டெராஹேஷ் தான், கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் பெட்டாஹேஷ் கூட போயிட்டுருக்கு இகேஷ்லாம். இவ்வளோ தாங்க இன்றைக்கான வீடியோ. பாருங்கள் நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு வீடியோஸ் என்ன நம்ம லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு வீடியோ வேணும், CPU மைனிங் சப்போர்ட் XMRல வந்து நம்ம எப்படி மைன் பண்ணுறது, ஃபுல்லாக CPU எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு வேறு வீடியோ நம்ம போட போகிறோம் சீக்கிரமாக. மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.